வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு யூனிட் 11 கார்போஹைட்ரேட்ஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாसेस ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். Other than carbon, organic compounds contain atoms like hydrogen, oxygen, nitrogen, etc. bonded to the carbon. Combination of these kind of atoms with carbon gives different classes of organic compounds. In the following section, let us discuss various classes of organic compounds. So, organic compounds la carbon தவிர வேற என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இது எல்லாமே கார்பன் கூட பாண்ட்ல இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் இந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியஸ் கிளாसेस ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ். தி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் that are composed of only carbon and hydrogen atoms are called hydrocarbons. The carbon atoms joined together to form the framework of the compounds. These are regarded as the parent organic compounds, and all other compounds are considered to be derived from hydrocarbons by replacing one or more hydrogen atom with other atoms or groups of atoms. The hydrocarbons are further subdivided into three classes such as. So organic compounds அப்படினா என்ன சொல்றோம் அப்படினா so composed carbon and hydrogen atoms இத நாம என்ன சொல்றோம் அப்படினா hydrocarbons. அப்ப hydrocarbons அப்படினாவே அதுல கார்பன் and ஹைட்ரஜன் மட்டும் தான் ரெண்டு சேர்ந்து தான் ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அத நாம என்ன சொல்றோம்னா hydrocarbons அப்படினு சொல்றோம். So carbon atoms joined together to form the framework of the compounds. So கார்பன் தான் இதுல மெயின் செயினா இருக்கும். அந்த கார்பன் கூட என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் வந்து அடிஷன்ஸா இருக்கும். பட் ஒரு செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் தான் வந்து அதுல ஃப்ரேம் ஒர்க் மெயின் செயின் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் தான் இருக்கும். This is regarded as a parent organic compounds and all other compounds are considered to be derived from the hydrocarbons by replacing one or more hydrogen. அதாவது இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலாக சம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது அதர் எலமெண்ட்ஸை ஸோ அதுலேருந்து டெரிவேஷன் பண்ணணும் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதர் ஆட்டம்ஸ் குரூப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஃபர்தர் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அல்கெய்ன்ஸ். தீஸ் ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி சிங்கிள் பாண்ட்ஸ். இது வந்து ஒரு ஹைட்ரோகார்பன்ஸ். இது வந்து நம்ம என்ன இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். கார்பன், ஹைட்ரஜன் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். தேர் ஆர் ரெப்ரசன்டட் பை தி சிம்பிள் ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம சொல்றோம். வேற n அப்படிங்கிறது 1 2 3 இருக்கலாம். நம்பரிங் வந்து 1 2 3 இருக்கலாம் எக்ஸெட்ரா. தி சிம்பிளஸ்ட் ஆல்கேன் for n equal to 1 is methane CH4. சிம்பிளா ஒரு ஆல்கேன் சொல்லணும் அப்படின்னா CH4. இதுல கார்பன் 1, ஹைட்ரஜன் 4. Since all are single bonds in alkanes, there are saturated compounds. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பன் நடுவில் இருக்கும், 4 பக்கம் 4 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் பாண்ட்ல எல்லாமே கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம்னா சேச்சுரேட்டட் நிறைவுற்ற காம்பவுண்ட். ஸோ alkenes. The hydrocarbons which contains one or more double bonds are called alkenes. Alkenes அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா நிறைவுறாத காம்பவுண்ட். அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். These are unsaturated compounds. இதை என்ன சொல்றோம் நிறைவுறாத காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். They are represented by the simple formula CnH2n அப்படிங்கிற ஃபார்முலால சொல்றோம். The simplest alkane contains 2 carbon atoms. n equal to 2 அப்படிங்கிறது தான் அது என்ன இருக்குன்னா எத்திலீன். அதாவது CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிளஸ்ட் alkanes. ஸோ அதுக்கடுத்து அல்கைன்ஸ். The hydrocarbons containing carbon to carbon triple bonds are called alkynes. ஸோ அல்கைன்ஸ் அப்படின்னா அப்போ ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட் என்ன சொல்றோம்னா அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். There are unsaturated
they are contain triple bonds between carbon atoms. So கார்பனுக்கு இடையில எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், 3 பாண்ட் இருக்கும். they have a general formula CnH2n-2. so acetylene அதாவது CH triple bond CH அப்படிங்கிறது தான் simplest alkane which contains 2 carbon atoms. அப்ப கார்பனுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். so இந்த list of 5 hydrocarbons of each classes வந்து இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கு. ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸில் வந்து நம்ம எப்படி இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம்னா அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அல்கேன்ஸ் அப்படின்னா நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா மீத்தேன் பார்த்தோம். ஸோ அல்கைன்ஸ் அப்படின்னா ஈத்தேன் பார்த்தோம். அசிட்லீன், அல்கீன் அப்படின்னா எத்திலீன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரொபேன். ஸோ இது 3 கார்பன் இருக்கிறது, இது ஒரு லீனியர் செயினில் இருக்கும். ஸோ ப்ரொபீன் அப்படின்னா ஸோ இதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ ப்ரொபைன் அப்படின்னா இதில் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது அல்கீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பியூட்டேன், இது 4 கார்பன் இருக்கிறது. பென்டேன் அப்படின்னா 5 கார்பன் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி அல்கீன்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூட்டீன், பென்டீன், ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்தது அல்கைன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொபைன், பியூட்டைன், ஸோ அதுக்கு அடுத்து பென்டேன். ஸோ அப்போ கார்பன் 5 இருக்கும். ஸோ அதில் டபுள் பாண்ட்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோகார்பன்ஸோட 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்.